வணக்கம். மற்றுமொரு உலகவலன் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் அமைதி நிலவுகிறது என்ற நம்பிக்கை மீண்டும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஏவுகணைகள், ஆளில்லா விமான தாக்குதல்கள், கடுமையான எச்சரிக்கைகள் மற்றும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மீண்டும் உலகின் கவனத்தை அந்த பகுதிக்கு திருப்பியுள்ளன. ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்கும் நிலையில் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளில் புதிய அச்சத்தை உருவாக்கியுள்ளன. மறுபுறம் வளைகுடா நாடுகள் ஒன்றுபட்ட பதிலை வலியுறுத்துகின்றன. இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒரு சிறிய தவறான முடிவு கூட முழு பிராந்தியத்தையும் புதிய மோதல்களுக்கு தள்ளக்கூடும் என சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா வரம்பு மீறுவதை ஈரான் அனுமதிக்காது என மூத்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைகளிலோ அல்லது போர் நிறுத்த செயல்முறையிலோ அமெரிக்கா வரம்பு மீறுவதை ஈரான் அனுமதிக்காது என்று ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி கூறியுள்ளார். ஒவ்வொரு துப்பாக்கிச் சூட்டிற்கும் மற்றும் ஆக்கிரமிப்பிற்கும் பதிலடியாக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் சரமாரியாக பயன்படுத்தப்படும் என்று நலன்புரி விவேக குழுவின் உறுப்பினரும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தளபதியுமான மொக்சன் ரெசாயி ஒரு தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரலாறு பின்னோக்கி செல்லாது, ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார். பேச்சுவார்த்தையிலோ அல்லது போர் நிறுத்த செயல்முறையிலோ அமெரிக்கா வரம்பு மீறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரெசாயி மேலும் கூறியிருந்தார். இதேவேளை ஈரான் தாக்குதல்களால் நிறுத்தப்பட்டிருந்த குவைத் விமான நிலையம் விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருக்கின்றது. ஈரானின் ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த குவைத் ஏர்வேஸ் விமான சேவைகளை தனது விமான நிலையத்தின் முனையம் 4 மீண்டும் தொடங்கியுள்ளதாக குவைத் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சேதங்களை மதிப்பீடு செய்து முடித்த பின்னரும் செயல்பாட்டு செயல்முறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்த பின்னரும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஒரு வர்த்தக கப்பல் மற்றும் ஒரு தகவல் தொடர்பு கோபுரம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெஹ்ரான் கூறிய நிலையில் ஈரான் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் அடையாளம் காணப்படாத பலர் காயமடைந்திருந்தனர். இது இப்படி இருக்க, வளைகுடா பகுதியில் நிலவும் குழப்பங்களுக்கு அமெரிக்கா சியோனிச ஆக்கிரமிப்பாளர்களே காரணம் என ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஒரு வர்த்தக கப்பலையும் தகவல் தொடர்பு கோபுரத்தை தாக்கியதன் மூலம் வளைகுடா பகுதியில் பதற்றத்தை தூண்டியதாக அமெரிக்காவின் பயங்கரவாத படை மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளதுடன் தாக்குதல்களை தொடுக்க தாங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானுக்கு எதிரான இராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதற்கோ அல்லது ஆதரிப்பதற்கோ தங்கள் நிலப்பரப்பு, கடல் பகுதி, வான்வழி அல்லது தங்கள் எல்லைக்குள் அமைந்துள்ள வசதிகள் மற்றும் தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் எந்தவொரு நாடும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை விதிகளையும் நல்ல அண்டை உறவு கொள்கையையும் தெளிவாக மீறுவதாகும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை கூறியதாக செய்தி நிறுவனம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் விளைவுகளுக்கான பொறுப்பு அமெரிக்க சியோனிச ஆக்கிரமிப்பாளர்களையும் ஈரானுக்கு எதிரான அவர்களின் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு தங்கள் நிலப்பரப்பையும் வளங்களையும் வழங்க உதவும் தரப்பினரையுமே சாரம் என்பது வெளிப்படையானது. இதேவேளை குவைத், பஹ்ரைன் மீதான ஈரான் தாக்குதல்களுக்கு பிறகு ஒருங்கிணைந்த வளைகுடா நிலைப்பாட்டிற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. குவைத் மற்றும் பஹ்ரைன் மீதான ஈரானின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளுக்கு ஒரு உறுதியான ஒருங்கிணைந்த வளைகுடா நிலைப்பாடு அவசியம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் அதிபரின் ஆலோசகர் அன்வர் ஹர்காஸ் கூறுகிறார். எந்தவொரு வளைகுடா நாடும் இந்த தாக்குதல்களை தனியாக எதிர்கொள்ள விடக்கூடாது என்று ஹர்காஸ் ஒரு தளத்தில் எழுதியுள்ளார். வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகளின் பாதுகாப்பு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றின் நலன்கள் பகிரப்பட்டவை மற்றும் அவற்றின் தலைவிதி ஒன்றே. இந்த ஆக்கிரமிப்பு ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் குறிவைக்கவில்லை, மாறாக நம் அனைவரையும் குறிவைக்கிறது. குவைத்தின் முக்கிய சர்வதேச விமான நிலைய முனையத்தை சேதப்படுத்திய ஈரான் பதிலடி தாக்குதல்கள் என்று அழைத்த தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இந்த தாக்குதல்களில் அடையாளம் தெரியாத பலர் காயமடைந்தனர் மற்றும் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இது இப்படி இருக்க, அமெரிக்க தாக்குதல்களுக்கு குவைத்தும் பஹ்ரைனும் நேரடி பொறுப்பு ஏற்கின்றன என ஈரான் கூறுகிறது. அமெரிக்க தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் சர்வதேச சட்டத்தையும் மீறியுள்ளன என்று கூறி ஈரான் அவற்றை கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு குவைத்தும் பஹ்ரைனும் நேரடியான மற்றும் தெளிவான பொறுப்பு ஏற்கின்றன என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க அவற்றின் நிலப்பரப்பும் வசதிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும்
அது குற்றம் சாட்டியிருக்கின்றது. தற்காப்புக்கான உரிமையை தன்னிடம் வைத்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய எந்தவொரு தாக்குதல்களின் மூலத்தையும் குறிவைப்பது உட்பட பதிலடி கொடுக்க கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என்றும் தெஹ்ரான் கூறியிருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஹொமைனியின் நினைவு நாளில் மரணம் வரை போராடுவோம் என ஈரான் ஆயுதப்படைகள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் அயதுல்லா சாரு ஹோல்லா ஹொய்மேனியின் மரணம் மற்றும் ஹோர்தாத் 15 எழுச்சியின் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஈரான் ஆயுதப்படைகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று அது அளித்ததற்கு எதிராக இஸ்லாமிய புரட்சியை பாதுகாப்போம் என்று அந்த அறிக்கையில் உறுதியளித்துள்ளதாக அரசு ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. ஆயுதப்படைகளின் பொது பணியாளர் குழு மற்றும் கதம் அல் அன்பினியா மத்திய தலைமையகம் ஆகியவற்றின் கூட்டறிக்கையில் சமீபத்திய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் மனித உரிமைகளின் போலி உரிமைகோள்களின் உண்மையான முகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளன என்று கூறப்பட்டிருக்கின்றது. மினாவில் உள்ள ஒரு பள்ளியின் மீதான தாக்குதலில் 170க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை நூற்றுக்கணக்கான குற்றங்களில் ஒன்றாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளுக்கு முன்னால் ஈரானிய தேசம் பின்வாங்காது என்று அந்த அறிக்கை கூறியதுடன் ஆயுதப்படைகள் இஸ்லாமிய புரட்சியின் கொள்கைகளை மரணம் வரை பாதுகாக்கும் என்றும் கூறியுள்ளது. வாஷிங்டனும் டெல் அவிவும் ஆயுதப்படைகளின் தெய்வீக விருப்பத்திற்கும் அரைவழி பெற்ற மற்றும் விழிப்புணர்வுள்ள தேசத்திற்கும் அடிபணிவதை தவிர வேறு வழியில்லை என்று அந்த அறிக்கை கூறியதுடன் தேசிய தலைமையின் ஒற்றுமை என்று அது விவரித்ததற்கு பின்னால் அணிதிரளுமாறு ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்தது. ஜூன் 3 அன்று வரும் ஹொமேனியின் நினைவு நாள் இஸ்லாமிய புரட்சியின் ஒரு அடித்தள தருணமாக ஆண்டுதோறும் நினைவு கூறப்படும். 1963ஆம் ஆண்டு நடந்த ஹோர்தாத் 15 எழுச்சியுடன் ஒத்துப்போகிறது. இது இப்படி இருக்க, போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு ஈரான் அமெரிக்காவை சீனா வலியுறுத்துகிறது. ஈரானில் மீண்டும் ஒரு போர் மூழ்வது எந்த ஒரு தரப்பினரின் நலன்களுக்கும் உதவாது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இன்று ஈரான் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் பின்னணியில் மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் குறித்து அது கவலை தெரிவித்துள்ளது. தினசரி செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்ததோடு தெஹ்ரானும் வாஷிங்டனும் தங்கள் பேச்சுவார்த்தைகளின் வேகத்தை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். மொத்தத்தில் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக கூறப்பட்டாலும் களநிலையில் பதற்றம் இன்னும் முழுமையாக தணியவில்லை என்பதையே தற்போதைய நிகழ்வுகள் காட்டுகின்றன. ஈரான் தனது பாதுகாப்பு உரிமையை வலியுறுத்தும் நிலையில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் மீதான குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இதேவேளை சீனா உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் பேச்சுவார்த்தைகளை தொடரவும் போர் நிறுத்தத்தை மதிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளன. இந்த நிலைமை அடுத்த நாட்களில் எந்த திசையில் நகரப்போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவேலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.